வா இப்படி இப்படியா நான் பண்ண இப்படி வா இப்படி அப்படியா அந்த திரைக்கு பின்னாடி போ தேர்தான் பார்க்கும் என்னடா பாடு பண்ண இப்ப வந்தோன்னு அதான் பாட முடியும் வேலை இல்ல பாடுற சொல்லிட்டுனா கூட உன பாடலான்னு கேளு ஆனா யாரும் சண்டி வந்தா உனதான் சொல்லிட்டு அப்புறம் ஓட்டு போறேன் நான் மாட்டி ஐயா வணக்கம் 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 ஐயா வேண்டுமான நடத்தக்கூடிய நாடகத்தோடு விளக்க வேண்டும் வேண்டுமானதையெல்லாம் வெண்டியாகிவிட்டது நாடகத்துடைய விளக்கம் தேவை தம்பி நேடாதி உலகத்தம் அவை நான் ஓடை நேடாதி உலகத்தம் அவை நான் ஓடை தொட்டு நிற்கவே மகாபாரதம் நான்கு வேதத்திற்கு சமானமாக ஐந்தாம் வேதமாகிய மகாபாரத காவியத்தை எழுத தொடங்கினார் பார்த்தரவதி அவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் ஏனையா நான்கு வேதம் என்பது எப்பேற்பட்ட பொருள் என்ன முடிவு பண்ணிட்டீங்களா நான்கு வேதம் என்பது அது எப்பேற்பட்ட பொருள் சாதாரணமா பங்காளிக்குள்ளாக நடந்த சண்டை மகாபாரத காவியம் இதை கொண்டு போய் நான்கு வேதத்தோடு சேர்க்கின்றீர்களே இது என்னையா நியாயம் அப்படின்னு கேட்டார்கள் சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் அதற்கு என்ன சொல்றார் வியாச பெருமான் முன்னுமா மறை முனிவர் தேவரு யாவரும் பண்ணுமா மொழி பாரத பெருமை நான் பகரே அது என்ன கொண்டு விட்டுருந்தீங்க இப்படி கையை கட்டினா அப்படி போய் சேர்த்தோம்னா மண்ணுமா அதவன் பெரு சரிதையில் இடைக்கிட வழங்க என்னும் ஆசையால் எம்புவதற்கு யுகாதி கடவுளா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய புகழையும் பெருமையும் சொல்வதற்காக இந்த மகாபாரத காவியத்தை எழுதுகின்றேன் அப்பேற்பட்ட மகாபாரத காவியத்தை இமாச்சலம் என்ற இடத்தில் 60 லட்சம் செய்யுளா எழுதி முடிச்சாராம் அந்த 60 லட்சம் செய்யுளில் 30 லட்சம் எழுதிய இடத்திலே நின்று விட்டதா 14 லட்சம் பாதாள உலகம் போச்சு 15 லட்சம் தேவலோகம் போச்சு 1 லட்சம் செய்யுள் தான் இந்த பூவுலகத்திற்கே வந்ததா 1 லட்சம் செய்யுள் தான் இந்த பூவுலகத்திற்கே வந்தது ஆனா இந்த 1 லட்சம் செய்யுளில் கூட 18700 செய்யுள் தான் புத்தகத்துல வெளியிடாச்சா 18700 செய்யுள் தான் புத்தகத்தில் வெளியிடாது அப்ப இந்த செய்யுள்களுக்கு எல்லாம் உண்மையான விளக்கம் உண்மையான அர்த்தம் யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா மகாபாரதத்தை எழுதினாரே வியாசருக்கு தெரியுமா வியாசருடைய மகன் சுகர் பிரம்ம ரிஷிக்கு தெரியுமா விநாயக பெருமானுக்கு தெரியுமா சஞ்சயனுக்கு தெரியுமோ தெரியாதுன்னு எழுதும் போதே எழுதிவிட்டார் தெரியுமோ தெரியாது என்று அப்பேற்பட்ட ஞானிகளுக்கு அவங்களுக்கே தெரியுமோ தெரியாது எழுதிட்டு போட்டாங்க நாம
அதை போல கற்றவர் இல்லை, தெரிந்தவர் இல்லை. ஏதோ நம்முடைய சித்த அறிவு கேட்டவர் நாடகத்தை நடத்தும்படியா வந்திருக்கோம். யார் கேட்டா அவை பிராட்டி சொன்னாங்க சுருக்கமா, கற்றது கையளவு அப்படின்னாங்க. கற்றது கையளவு. ஆமாங்க ஐயா, பெரிய அளவு உண்மையதான் சொல்லிட்டு போயிருக்காங்க. தான் தின்ன போறோம். என்ன பொருள் என்ன போறோம், கை இந்த கையால தான் பார்த்து போறோம். ஓரளவு பாக்குறாங்க, நீதான் கையளவு பாக்குற. மீதி பூரா பெரும் பார்த்தாங்க பாரு, நீதான் கையளவு பாக்குற. சும்மா அடிச்சுக்கிட்டு அவன் என்ன சொல்றான்? வெளியில கம்னூர் பேச்சு போது அடிப்பான். ஐயா நீ என்ன நாம ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்ற, புடி கைய காட்டுற கந்தல் போய் பார்த்தோம். நான் என்ன சொல்றேன், கற்றது கருத்தளவு அப்படி சொல்லு. அதான் இப்படியே சொல்லுவேன், கற்றது கருத்தளவு. நுண்ணிய நூல் பல கற்ற போதிலும், நுண்ணிய நூல் பல கற்ற போதிலும் தன் அறிவே முன்னிற்குமா, அந்த மாதிரி கற்றது கருத்தளவு கற்காலது உலகளவு உற்றை கலைமடந்தை ஓதுகின்றால் இன்னும் மெத்த வெறு பந்திய கூற வேண்டாம். எறும்புக்கு எஞ்சான் உடம்பு அதன் கையால் அதன் குண்டே அதை பிராட்டி சொல்லிட்டாங்க. அதே போல ஏதோ எங்களுக்கு தெரிந்த வரை நடத்தக்கூடிய நாடகத்தில் எவ்விதமான பிழை இருந்தாலும் எங்கள் 16 பேரையும் உங்கள் வீட்டு பிள்ளை போல் பாவித்து எங்களை பொறுத்து அங்கீகரிக்குமாறு உங்களை இரு கரங்கூப்பி என் சிறந்தாழ்த்தி வணங்குகின்றேன். வணக்கம் தம்பி. ஐயா இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் இது ஆட்டக்காரர் விஷயம் இல்ல, இந்த ஊரார் விருப்பப்படி. ஆமா ஆமாங்க. அதனால மகாபாரதத்தில் ஒரு பாகம், ஆமா அம்பை சபதம் என்ன, அம்பிகை அம்பாளிகை திருக்கல்யாணம், ஈஸ்வர் பரசுராமர் யுத்தம், பருவம் பாப்பா தெரியும் விளையாட பருவம் பார்த்தாலும் அம்பாபி அதனால் சுருக்கமா சொன்ன அம்பா கல்யாணம் அப்படி சொல்லுவாங்க. ஆனா நாடக வரலாறு படி அம்பை சபதம் என்ன, அம்பிகை அம்பாளிகை திருக்கல்யாணம். இந்த நாடகத்தில் முதலத்தைக்கு வரக்கூடிய காசிமா ஆண்டு வரக்கூடிய காசி மகாராஜன் தர்பார் அன்னவரால் மற்றவரம்
டேய் ஏய் அம்மா அப்படியே அம்பாதிக்கு நாங்கள் பார்க்கலாம் புராண பார்வையா மகாபாரதத்தில் அம்பா அம்பிகை அம்பாலிகை வணக்கம் வணக்கம் வணக்கம். மங்களப்பட்டாகட்டும். இந்த ஆயுதம் பெற்று வழக்கடுவது அப்படியே மகாராஜா வார்த்தையா வார்த்தை. ஜலதாரம் இருக்க நேரம் ஜலதாரி நீர் வீழும். சாகரம் தன்னை சார்ந்தால் தன்னை சார்ந்தால் தன் குலவென்று வெறுப்பதுண்டோ குறைகிட வந்த நேரம். ஆமா புலவர்கள் சபையில் கூடி உங்களை ஏற்றினாலும் நலமாற்று பருப்பது நவிதோர் பெரியோர் குற்றம். உனக்கு என்ன விளக்கம் புரியுது? ஒண்ணுமே புரியுதுங்க. ஆகாயத்தில் மேகம் தடலாம் மேகம் பிறந்தால் மழை வச்சிருக்கோம். மழை வச்சிருந்தால் எப்படி வச்சிருக்கோம் ஐயா? மேடு ஆமா வழியாக நிரந்தரமா மழை வச்சிருக்கும். ஆமா மகாராஜா. மழை வச்சிருந்தால் ஜலமானது பெருகி உருண்டு திரண்டு வாய்க்கால் வழியாக ஓடி வரும்.
அந்த ஜலம் அது எப்படி இருக்கும்? அது அசுத்தமான ஜலமா இருக்கும். அதே ஜலமானது ஆழியாக சமுத்திரத்தில் இருக்கு. ஆமா, கடல் கடல். ஆமா, கடல் இருக்கு. அந்த ஜலம் அது எப்படி இருக்கு? அது பரிசுத்தமான ஜலமா இருக்கும். அது பரிசுத்தமான ஜலம். ஆமா மகாராஜா. இந்த வாய்க்கால் வழியாக ஓடி இந்த அசுத்தமான ஜலம் ஆழியாக சமுத்திரத்தை தேடி செல்லுமா? ஆமா. ஆனால் அசுத்தமான ஜலம் வருகிறது. அப்படி அது வேண்டாம் என்று வெறுக்காது. அது ஏன்? நம்ம என்னதான் நம்மளை தேடி வருது, உருண்டு பிறண்டு வாழ்க்கால் வழியாக ஓடி வந்து நம்ம என்னதானே வருது, இனம் இனம் அப்படின்னு வேண்டாம் என்று வெறுக்காது. அலைகளால் அலைந்து வா 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 என்று அழைத்து இனத்தோட இனம் சேருமே தவிர வேண்டாம் என்று வெறுக்காது. ஆமா மகாராஜா. ஆனால் கண்டிப்பா இன்னைக்கு கடலை போலதான் வந்திருக்காங்க. கடையிலையா? கடலை கடலை கடல் 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 கடல்ரா, கடல் இல்லை கடல் இல்லை கடல். கடலை போல வந்திருக்கின்றார். நாம் பறக்கக்கூடிய பட்டிய போல் நம்ம கூத்தாட வந்திருக்கோம். கூத்தாட வந்துட்டு பெருமையா நினைச்சிருப்பாரு. அப்படி நினைக்க மாட்டோம் மகாராஜா. மகாராஜா ஒண்ணு பேர் எதிர்த்து இருப்பா எதிர்த்தா நீ சம்பளம் தருவீங்களா? ஒரு நாள் பண்ண மாட்டோம் மாமா. ஆமா மகாராஜா. ஆனால் அடிக்கடி அடிக்கடி பாக்கிறேன். 1 2 3 ஆகிறதுக்கானே யாரும் இல்லையா? ஆயோ அடியில பராயா. ஓஹோ, ஆயா உனக்கு சப்போர்ட்டா? எங்க தாத்தாவோட 3வது குத்தியாது. ஆயாமா பொறுப்படாரா? ஆகிறியா? உப்பு போடுறியா இல்லையா? சரி சரி, கவர்மெண்ட் வரத்துல பாதி 8 போடு தெரியும். ஆயா ஏஞ்சி சண்டைக்கு வந்துட்டு போகுறா. அது 2 அடி அடிச்சா கூட வாங்கிக்குவேன். அப்படி சொல்லா ஏமாத்துறான்றியா? நீ சொல்லு மகாராஜா. கடலை போல வந்திருக்கின்றார். ஆமா, 4 வேதம் 4 வேதம் 6 சாஸ்திரம் கல்விக்கால் ஆமா 100 ஆமா பெரியவர்கள் பார்த்தியா முன்னால் பெரியவர்கள் தான். எவ்வளவு அடக்க அமைதியோட ஆச்சாரத்தோட வந்திருக்கின்றார். அனுமான்கள் அவருக்கு கூட சபை. அதனால ஆனா அண்ணனுடைய மாதத்தில் மகமாரி அம்மா இன்னைக்கு அம்மாவுக்கு தேர் பார்த்தியாடா? மஞ்சள் நீர் ஆட்டி விழா. பெரிய தேர். பெரிய தேர் தான் வரல. தாடத்தோட தீர்ப்பு அங்க விட்டுருக்காங்க. என்ன சேர்த்து படிக்கிறாங்க. ஓ அப்படியா? தேர் வர வழியில் இருந்திருக்கோம். அதனால் அம்மாவை தேர்ல அலங்காரம் செய்து ஊர்வலம் என்ன அழகா வந்தாங்க தெரியுமா? அம்மா பாத்துங்க. அம்மாவுடைய மாதத்திற்கு நாடக கம்பெனி அனைவருக்கும் அவர்களுக்கு திருமண வணக்கம். காசி மன்னன் எமது நாடா காசிமாபுரி பட்டணம். காசிமாபுரி பட்டணம் நம்ம காசிமாபுரி பட்டணம். காசி மகாராஜன். காசி மகாராஜன் என்னுடைய நாடு இருக்க. ஆமாங்க. முக்கடி சிறந்த நாடு. ஆமா, பிளா வாழை. பலா வாழை. ஆமா, முக்கடி சிறந்த நாடு. ஆமாங்க. எப்படி கலாத்திலே சொற்கால தாங்கி எப்படி நீதி ஒழிவாமல் ஆட்சி புரிகிறேன். அதனுடைய விளக்கம் உனக்கு ஏதாயிரம் மகாராஜா. என்ன என் காசிமாபுரி பட்டணம் இருக்க பட்டணத்துல என் குறை அன்றி எந்த குறையும் இல்லை. ஆமா, எப்படி ஆட்சி சொல்லுங்க.
உண்டாச்சு. உண்டாச்சுங்க. ஆனால் என் ஆட்சி பெருமை உனக்கு தெரியாது. எப்படிங்க? கிண்ணத்தில் பால் வைத்தால் கிணத்துல பாலை வச்சா ஆமாம் சர்ப்பம் இருக்க பாம்பு பாம்பு ஆமாம் அந்த சர்ப்பமோ சிறு பிள்ளையோ ஒற்றுமையாக அந்த பாலை சாப்பிட வேண்டும். ஒரு கிணத்துல பாலை வச்சா கீரை புள்ளி பாம்பு ஒன்னா பால் குடிக்குமா? ஆமா சண்டை போடாதா? கொஞ்சம் வாதம் இல்லாமல் சாப்பிட வேண்டும். யாராவது உங்காச்சு? கரெக்ட். ஆனால் காட்டில் வாழக்கூடியது புலி, நாட்டில் வாழக்கூடியது பசுமாடு, இரண்டும் ஒரே துறை ஒரே குளத்துல ஒரே துறையில ஒற்றுமையாக ரெண்டு சதையாக ஜலம் அருந்தணும், தண்ணி குடிக்கும். ஆமா. ஆனால் அப்படி ஒன்றுக்கொன்று ஏதாவது பேதம் ஏற்பட்டால் ஒரே அப்படி இல்லடா. நான் கம்பெனி இருந்தால் ஆகூரா சக்கரம் இருக்கிறேன், ஆட்சி புரியக்கூடிய சக்கரம், அது பட்டால் என்று கழுத்தை அறுத்து. ஆனால் உட்காரு. அப்படி புலியும் பசுவும் ஒரு நாள் தினத்தில் துறையில களம் அருந்தியது. ஒரே குளத்தை தண்ணி குடிச்சிருக்க. ஆமா. பசுக்கு வால் நீளமா இருக்கும், புலிக்கு வால் மொட்டையா இருக்கும், கொஞ்சம் கொட்டையா இருக்கும். ஆனால் களத்துல உணவால் பட்டதல்ல, அந்த ஈ கடிச்ச உடனே பசு என்ன அந்த உணவாடில் இருக்கக்கூடிய தனம் உட்காரு. புலி முகத்தில ஒரு கடுகால விட்டாலும் பட்டு விட்டது. கோபம் வந்துச்சு பாரு. அடியே பசுவே காட்சி பண்ணக்கூடிய ஆட்சி வந்ததா? நினைச்சு முகத்தில ஜனத்தை அடிக்கின்றாய். நேரம் அந்த ஆட்சி தவறி இருந்தால் அந்த புலி என்ன நினைக்குது? உன்னை அடித்து உன் மூட்டை கடித்து உன் உதிரத்தை குடித்திருப்பேன் அப்படி மனசுல நினைச்சுதான். எனக்கு தெரியாது பூமதி. ஆகோரா சக்கரம் என்று கழுத்தை அறிந்து விட்டது. நினைச்சதுக்கு அது கேட்டியா? ஒன்னுடைய ஆட்சி. கரெக்ட். அதிக பேச்சு. ஒரு பசி எழுதா ஆனால் இப்படி ஆட்சி பெருமையா நாட்டு பெருமையும் தான் இதுவரைக்கும் பேசிக்கிறோம். நாடாளு மன்னனுக்கு பெருத்த குறை. ஏண்டா அரசாங்கத்தில் தானே இருக்கா? வருமா? அதானே. அப்படியா? பெருத்த குறை இதான். பட்டணத்தை ஆழ்வதற்கு ஆண் குழந்தை இல்லையே. ஐவாத மகாராஜா, உனக்குதான் புள்ள இல்லையா? உன் பொண்டாடிதான் புள்ள இல்லையா? பூபதி என்ன டேர் மாற வார்த்தைக்க
ஒருதா புள்ளனா பொண்டாடி புள்ளனா எப்படிது? ஏய் நான் என்ன நினைச்சிட்டேன் பொம்பளை சேர்ந்தா குழந்தை போறதுக்கு மாட்டேங்குது. பொம்பளைய கட்டிக்கினா பொண்ணு பண்ண பிறகு மலையுது, ஆம்பளை போய் ஆம்பளை கட்டினா ஆம்பளை பிள்ளை பிறகு மலையுது. அதனால உனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லையா ஏன்னா பெண் பிள்ளை என்ன இருக்குது அப்ப பொண்டாட்டி அப்படின்னா அதை விபரமா கேட்கலாம். என்ன பாவத்தை தேடும் ஆமா ஆண் குழந்தை இல்லையே ஐவாத மகாராஜா குலைய குலைத்தேனோ பண்டிதனுக்கு நாவால் இல்லை என்று சொன்னேனோ ஐயா பிள்ளை பால் கேட்டவர்க்கு கள்ளி பால் கொடுத்தேனோ என்ன பாவத்தை செய்தனோ அதானே நம்ம காட்டுகிற காடுகள்ல அடுத்தவங்க காட்டுல நவுத்தி நட்டியோ குடிக்கிற கழுத்துல போய் சுத்த கழுவிடியோ நடக்கிற வழியில பேடு வச்சியோ முன்னோர்கள் செய்த பாவி தீவனை இப்போ ஒண்ணு பிடிச்சிக்கிட்டு உங்க முப்பாட்ட 3 தலைமுறையா இருந்த யாருன்னா முன்னோர்கள் செய்த பாவனை அவங்க போய் குடிக்கிற கழுத்துல போய் சுத்த கழுவிடியோ நடக்கிற வழியில அவங்கள பிடிச்ச பாவம் ஒண்ணு பிடிச்சுன்னு பாட்டுது. ஆனா சகாத்தாடு கிளாதப்பட முடியாது சொல்லி ஆழ்வதற்கு ஆண் குழந்தை இல்லையே தவிர பெண் குழந்தை பெண் குழந்தை வச்சு நீ மாடல சீந்தி கிடக்குற பொம்பளை போய் வச்சுட்டு அம்மா இவரு எத்திரி அப்படியே இல்லப்பா பொம்பளை புள்ள எத்தனை புள்ள கிடைக்குது என் மனைவியா மாணிக்கவல்லி ஆமா ஆனா எனக்கு என் மனைவி மாணிக்கவல்லிக்கு பிறந்தது அம்பாள் அம்பாள் அம்பிகை அம்பிகை அம்பாளிகை அம்பாளிகை 3 பொண்ணு பெண் குழந்தை ஆனா போயா 3 பொண்ணு பெத்து வச்சுட்டு நிம்மா நேரம் அழுது கிடக்குற நீ மாட்டுல ஆண் குழந்தை இல்லையப்பா ஆண் குழந்தை இல்ல போய் பாத்தியா இதான் பொன் குழந்தைக்குதுன்னு இல்ல ஆமா அந்த பொண்ணை நீ 3 பொண்ணை வச்சு நீயா அதுங்கிற கஷ்டப்படாத பாரு நீ எவ்வளவு கஷ்டப்படுத்தாவல இப்போ உன் பொண்ணு என்ன வயசாகுது ஓ 10th 10வது படிக்கிறா 5 வயசு ஆகி போச்சு கரெக்ட் என்ன போல இள வாலிபருக்கு பார்த்து ஒரு மாப்பிளை பார்த்து பெண்ணை கொடு கொஞ்சம் போலாம் போன போல கொடுத்தா எங்கடா எதிரி அவட போல என்ன போல வேலையில பருவம் ஒரு நாட்டு பேரரசனுக்கு பார்த்து உன் மகளை திருமணம் செய்து ஒரு நாட்டு பேரரசு மன்னனுக்கு உன் மகளை பார்த்து கொடுத்தால் அது வயிற்றுல ஒரு பேரப்பிள்ளை பிறந்தால் இந்த நாட்டை அவனுக்கு அரசாட்சி பிள்ளையா விட ஒண்ணு மனசு வச்சா 3 ஊரை உண்டாக்கும் மனசு வச்சுச்சுனா அது எப்படி பொண்ணு மனசு வச்சா 3 ஊரை எப்படி உண்டாக்கும் 3 பொண்ணுக்குது ஆமா 3 பொண்ணு அதாவது மனசுல அதாவது நினைச்சுச்சுன்னா ஒரு ஊரு உண்டாக்கிட்டு போடும் எப்படிடா 40 புள்ள 50 புள்ள ஒண்ணு அவன் ஊருல போய் புள்ள பேத்துக்கு சொல்றாத இல்லையே நானும் ஒரு நாட்டுக்கு பேரரசு பண்ணாத மகாராஜா நீ பொண்ணு எனக்கு ஒண்ணு கொடுத்துரு இந்த ஊராங்கனைக்கு நாட்டுக்கு பேரரசு பண்ண நானு ஆமா இந்த வேணுமா கொடு ஒரு பொண்ணை நீ கொடுத்தா நீ ஏண்டா பாயற்படியில வாங்கி திங்கிற நாய் யார வந்து பொண்ணு கேக்குது பாத்தியா அவனே சும்மா இந்த பாடியை சீட்டு விட்டுக்கிறாயா ஒத்தையில விடாதப்பா ஒத்தையில விடாத அப்படி போடு யாரா தாளடி விட்டுது எப்படா உள்ள போடாட்டா போடா புண்டியா போடா எனக்கு கெட்டாத பேசுறா இது நேர்மை கருமை எருமை என்னடா சொல்லு மகாராஜா 3 புள்ள வச்சுக்கிறா படிக்குது தம்பி ஏமாமா ஒண்ணு சொல்லு குற்றம் இல்லை சரி பிள்ளை பயம் அறியாது அதனால
சரி பாட்டி பேசாத. ஆனால் டேய், என்னுடைய நாட்டு சாமங்களை கேட்டு வெகு நாள் ஆகிறது. கேளு கேளு. மழை பெய்து 9 வகை நவதானிகள் குறையன்று விளைந்து என் குடி மக்கள் எல்லாம் எல்லாரும் சேமத்தை பெருந்து இருக்காங்களா? மகாராஜா மண்டலம் தனி மாதம் மகாராஜா நம்ம நாட்டுல மாதம் 10 நாளுக்கு ஒரு முறை மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது. நம்ம குடிமக்களுக்கு எந்த குறையும் இல்லை. யாதொரு குறை ஒரு குறை இல்ல. கற்பூட்டையா நமது நாட்டில் கற்புடைய மரங்கள் எல்லாம் கணவனே கற்பு கணவனே கடவுள் கணவனே ஆயுள் இருந்த நடந்தேறி வருகின்ற தவறாமல் மகாராஜா கற்புடைய மாதர் கணவன தெய்வமா ஒரு பொம்பளை போய் ஆம்பளை தொடர்பு அடிக்கிறான். என் ஊர்ல என் பொண்ணு கட்டளை அடிக்கிறான், தொடர்பு கட்டளை அடிக்கிறான். சரிடா தந்து கொடுக்குறா உனக்கு. ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க. மகாராஜா நம்ம நாட்டுல அப்படி தவறா ஏதோ தவறு நடக்கல. கற்புடைய பெண்கள் எல்லாம் கணவனே தெய்வமா காலை தொட்டு தொட்டு கும்பிடுறாங்க. விட்டாலயம் சிவாலயம் மூன்று ஆலயங்களும் பொங்கல் படித்தரும் அன்னை நைவேத்தியம் இதுகளெல்லாம் தவறான பூஜை தவறாமல் நடக்கின்றது. குறையும் இல்லை, எந்த குறையும். அதனால் என் மனைவி இருக்கின்றார் மாணிக்கவல்லி அழைத்து மேல் கொண்டு பார்க்க வேண்டும். சீக்கிரமாக சென்று மாணிக்கவல்லி தற்போ